அஸ்ஸலாமு அலைக்கும். தாயுடைய முக்கியத்துவத்தையும் அவங்க சிரமத்தையும் பொதுவா யாரும் சொல்லாமலே நமக்கு தெரியும். ஆனா தந்தையுடைய முக்கியத்துவத்தை நம்மள நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்ல. அது பெரும்பாலும் பேசப்படுறதே இல்ல. ஆனா இஸ்லாம் தந்தைய சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு சொல்லுது. சோ நாம தந்தையை பேண்டது மூலமா சொர்க்கத்தோட வாசலை பேணிப்போம் இன்ஷா அல்லாஹ். தோளுக்கு மேல் தோழன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்பாவை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தோளுக்கு மேல வளர்ந்துட்டாலே அப்பாவை எதிரியா பாக்குற பிள்ளைங்களாதான் நம்மள பல பேர் இருக்கும். இந்த நேரத்துல நாம அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அவங்க ஒரு ரோட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அதே ரோட்ல ஒரு கிராமவாசியும் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அனுபவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுத்து இன்னும் சில பரிசுகளையும் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அதை பார்த்த மற்ற தோழர்கள் அவருக்கு ஒரு சலாமே பெரிய விஷயமா இருந்திருக்குமே, அவரை ஏன் இவ்வளவு தூரம் நீங்க உபசரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நன்மைகளிலே சிறந்த நன்மை எதுனா உங்க தந்தையோட நண்பரை உபசரிக்கிறது அப்படிங்கிறாங்க. அவர் என்னோட தந்தையின் நண்பர் அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தந்தையோட நண்பரை உபசரிக்கிறத பத்தி சொல்றதோட பர்பஸ நம்ம பாக்குறப்ப நம்ம தந்தைய புரிஞ்சு நேசிச்சோன்னு சொன்னாதான் அவரோட நண்பரை உபசரிப்போம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சோ தட் இன்னையில இருந்து சொர்க்கத்தோட மைய வாயிலா நம்ம தந்தை கிட்ட நல்ல முறையில நடந்துக்கிட்டு சொர்க்கத்தை நம்ம அடைவோம் இன்ஷா அல்லாஹ்.